அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். முருகர் வழிபாடு, பிரஷர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளுடன் மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், குடும்பத்தாருடன் மனமிட்டு போகக்கூடிய இடங்கள், தெய்வ வழிபாடுகள், உறவினர்கள் வீடு, நண்பர்கள் வீடு, சுற்றுலா ஸ்தலங்கள் என்று எல்லா இடத்திற்கும் சந்தோஷமாக பயணிக்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. யோக பலத்தை டக்கு டக்கென்று அனுகூலம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சுபவிரயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயமும் துலாம் இருக்கக்கூடிய வீட்டில் டக்கு டக்கென்று நடைபெறுவது ஆச்சரியமான அமைப்பு. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தடுப்பு ஊசிகள் மற்ற விஷயத்தில் கவனமும் சந்தோஷமும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி சனியால் ஏற்படுவதும், பழைய விஷயங்களில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் மட்டும் கவனத்துடன் விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசிகளில் பெரும் பிரச்சனைகள் இல்லாமல் அனுகூலமும் சாத்திக்கூறுகளும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.